ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிகப்படியான வரியை விதிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம பங்கு சந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் அவரு அந்த வரி விதிக்கிறதுக்கான நாள் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதி நாளைக்கு தான் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் என்னன்னா இந்தியா எங்க கூட சுமூகமா போனா நாங்க சுமூகமா போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அப்ப இந்த பாசிட்டிவ் அப்படின்றது அப்ப பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ்லாம் பார்த்தோம். ஸோ இது எப்படி போக போகுது, இது நமக்கு சாதகமாக தான் இருக்குமா, நம்ம ஷேர் மார்க்கெட் பாதுகாப்பா இருக்குமா, அப்படிதான் பேச போறோம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இப்ப சொல்லும் பொழுதே கேட்டிருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம பேசணும் இந்த டாபிக்கை. ஸோ ட்ரம்ப்போட அந்த வரி விதிப்பு அப்படின்றது பெரிய லெவல்ல போச்சு அப்படின்னா நமக்கு அதிகமா விதிச்சிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்னைக்கு நியூஸ் பிரகாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமூகமா போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இப்போ பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமா இருக்கும், இல்ல சப்போஸ் அவர் இல்ல செட் ஆகல பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு தடாலடியா அதிகமா விதிச்சிட்டாருன்னா அப்ப என்ன மாதிரி பாதகமும் ஏற்படும் சார்? ஓகே, பொதுவா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு சுமார் ஒரு $85 பில்லியன் என்ற அளவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இறக்குமதி அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவிலிருந்து சுமார் ஒரு $45 பில்லியன் என்ற அளவுக்கு இறக்குமதி செய்யறத பார்க்கிறோம். இந்த இடைவெளி அப்படின்றத பார்க்கும்போது ஒரு $40 பில்லியன் அப்படின்றது இந்தியாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ், அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அவர் எப்பயுமே சமன் பண்ண முயற்சி பண்றோம், எல்லா நாடுகளோடையும் எங்களோட ட்ரேட் டெபிசிட் நாங்கள் குறைக்க முயற்சி பண்றோம் அப்படின்றதான் அவரோட தலையாய ஒரு செய்தியா எடுத்துக்கிட்டு பண்றாரு. இந்தியா பொறுத்த வரைக்கும் 50% ஏற்றுமதி மொத்தத்துல அமெரிக்காவுக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபார்மா, ஜென் ஜுவல்லரி, அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ், இந்த 3 செக்டாரும் சேர்ந்து ஒரு 50% அப்படின்றது ஏற்றுமதி பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அப்படின்னா இன்ஜினியரிங், ஐடி, மெரைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மீதி எல்லாம் கொஞ்சம் எல்லாமே நடக்குது. அதே சமயம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட இம்போர்ட் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் அப்படின்றது மெஜாரிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா crude oil அந்த எனர்ஜி செக்டார் தான். அதே மாதிரி கொஞ்சம் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. தென் ஏர்கிராஃப்ட், ஏரோஸ்பேஸ், இது சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே கிட்டத்தட்ட இது ஒரு 50% கிட்ட இருக்கும். அதுல குறிப்பா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஒரு 10% கிட்ட அவங்க கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுல அவங்களுக்கு இப்போ எக்ஸ்பான்ஷன் அப்படின்றத பத்தி இப்போ பிரதானமா பேசப்படலை. இப்போ எதை பத்தி மெயினா பேசிட்டு இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த ஒரு நிலைமையில அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. ஜப்பானுக்கு, சவுத் கொரியாவுக்கு, அப்புறம் பங்களாதேஷ், வியட்நாம், இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா 25% 40% வரியை போட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்த லிஸ்ட்ல இந்தியா இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்ட்ரி வைஸ் இப்போ அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கிறதுனால அவர் இன்னும் வெளியே அறிவிப்புகள் எதையும் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கல. மேபி இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த டேரிஃப் விவகாரம் இந்தியாவை பொறுத்த மட்டில் இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஆகஸ்ட் 1 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஆகஸ்ட் 1 தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண எல்லா நாடுகளுக்கும் அனௌன்ஸ் பண்ண டேரிஃப் எல்லாமே ஆகஸ்ட் 1 தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. அதனால நமக்கும் ஆகஸ்ட் 1 வரைக்கும் கொஞ்சம் டைம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நம்ம நெகோசியேஷன் டேபிள்ல இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ. ஓகே, ஸோ இந்த நெகோசியேஷன் அப்படின்றது எந்த இடத்துல இப்போ இடிச்சுட்டு நிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்ல இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சிறு குறு விவசாய தொழிலாளிகள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்குது. ஸோ அமெரிக்காவிலேருந்து நம்ம ஏதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பல்கா இம்போர்ட் பண்ணா இங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்தியா எப்பவுமே இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல பார்க்கும்போது அந்த அக்ரிகல்ச்சர், இந்தியாவோட அக்ரிகல்ச்சரை தனியாக பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. அது ஒரு க்ளோஸ்டு மார்க்கெட்டாக தான் வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுல இருந்து அதிகமான அளவு இறக்குமதி செய்வதை தவிர்க்க மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா
அமெரிக்கா அதை தான் இப்போ உடைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமா டைரி ப்ராடக்ட்ஸ், அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த டைரி ப்ராடக்ட்ஸை வந்து இந்தியாவில் அதிகமான அளவு ஏற்றுமதி பண்ணணும் ஒரு முயற்சி பண்றாங்க. அதுக்கு இங்க வந்து இந்திய அரசு அதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அவ்வளோ டைரி ப்ராடக்ட்ஸ் கொண்டாங்க டம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கிற அந்த பால் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிறு வியாபாரிகள், உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சிறு விவசாயிகள், இவங்க எல்லாருமே பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால அங்க வந்து கொஞ்சம் தடங்கல் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுல அவங்க நிறைய அனிமல் ஃபீடு, சோயாபீன் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் புஷ் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க கொண்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிஎம்ஓ ப்ராடக்ட்ஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இந்தியாவுடைய கொள்கைக்கு ஏற்புடையது அல்ல பொதுவாக. ஸோ அப்போ அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சோயாபீன்ஸு, கார்னு இதெல்லாம் வந்து நிறைய இந்தியாவுக்கு டம்ப் பண்ணணும் அவங்க பிளான் பண்றாங்க யூஎஸ். ஆனால் அது வந்து இந்தியா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்குது. அதில் ரெண்டு விஷயம். ஒன்று, அவங்க அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கொண்டு வரும்போது இந்தியாவுக்கு அது நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை பெருசாக பாதிக்கும். ரெண்டாவது, யூரோப்புக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதும் பாதிக்கப்படும் அப்படின்றது முக்கியமான இன்னொரு விஷயம். சரி, இப்போ இங்க நம்ம யூஎஸோட பேச்சுவார்த்தையில இப்போதைக்கு கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கிற இடம் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் அவர் வாயை திறக்கல. குறிப்பா நம்ம பார்மஸ்டிக்கலுக்கு அவர் என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா லேபர் ஓரியன்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அமெரிக்காவில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வியட்நாம், பங்களாதேஷ் இங்கெல்லாம் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டார், எல்லாம் 25-40%. சரி, நமக்கு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணலாம் அப்படின்றதும் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான அம்சமா இன்னமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா டெக்ஸ்டைல், இந்த ஜெர்மன் ஜுவல்லரி, லெதர் குட்ஸ், அப்பேரல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியும் கூடவே நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து அப்படின்றது ஒரு $125-130 பில்லியன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2030க்குள்ள அது ஒரு $500 பில்லியன் மாற்றணும் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒரு இலக்கு வச்சிருக்கிறதாவும் ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ஒரு பார்ட்ல தான் தெரிய வரும். இப்போதைக்கு நாளன்னைக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் 9ஆம் தேதிக்குள்ள வேற ஏதாவது அறிவிப்புகள் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரேட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் அமெரிக்கா விட மாட்டாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரியா தான் அவர் இருக்கிறாரு. விடாப்புடியா அவர் என்ன பண்ணுவார், இங்க டம்ப் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுவார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை. அதுல ஓரளவுக்கு அமெரிக்கா வெற்றி பெற்றால் அது இந்திய பொருளாதாரத்துக்கு நல்லது அல்ல. அது வந்து டைரக்டா இமீடியட்டா நமக்கு உடனே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னா ஓரளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ரூரல் எக்கானமி அப்படின்றது பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வளர்ச்சி அது பாதிக்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அமெரிக்காவுடைய இந்த பெரிய பிரச்சனை அப்படின்றது ஒரு பகுதியாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஸ்டில் இந்தியாவுடைய அந்த ஜிடிபி growth அப்படின்றது 2025-26 நடப்பு நிதியாண்டுல 6.3%-இருந்து 6.5% கண்டிப்பா வளரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனால இதன் மூலமா பங்கு சந்தையில பாதிப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு தற்காலிக பாதிப்பா தான் இருக்கும் அப்படின்றதும் நம்ம இன்னொரு கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதன் பிறகு அது வந்து என்ன ஆகலாம், திரும்ப பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படிதான் நடந்துச்சு இல்லையா? ஸோ ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணோடனே விழுந்துச்சு, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணோடனே ஏறிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பர்சன்டேஜ் அவங்க ஸ்பெல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒரு பாதிப்புன்றது கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த துறை சார்ந்த வளர்ச்சி அப்படின்றது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா நம்ம டெக்ஸ்டைல் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அலுமினியம், குறிப்பா ஸ்டீல் அண்ட் அலுமினியம், அதுலதான் பெரிய அடுத்த பிரச்சனை இருக்கு. இங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடியதும் அதுல அந்த எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவங்களுக்குலாம் வந்து வர வியாபாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது அந்த இண்டஸ்ட்ரி, மெட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுக்கு. அதனால மெட்டல் துறை வந்து ஒரு பாதிப்பை கூட அடையலாம் அப்படின்றதும் இன்னொரு கோணத்திலையும் பார்க்கப்படுகிறது. அதனால மார்க்கெட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டான இம்பாக்ட் அக்ரிகல்ச்சர் செக்டாரும், அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் செக்டாரும் இப்போ ஆன் த கார்ட்ஸ் முன்னணியில் இருக்குது. இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகள் தான் எதை பற்றி தெளிவுபடுத்தும். குறிப்பா
குறிப்பா பார்மசூட்டிக்கலை பத்தி என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா 10% 14% அப்படின்ற அளவுக்குள்ள அந்த டேரிஃப் இருந்துச்சுன்னா இந்திய வியாபாரிகளால் அதை வந்து ஏற்றுக்கொண்டு வியாபாரத்தை சமாளிக்க முடியும். அதுக்கு மேல அந்த வரி விதிப்பு இருந்தால் அது வந்து கஷ்டமான ஒரு சூழல். அது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும், இந்திய பங்கு சந்தையை பாதிக்கும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கணும். ஆனா இந்த எதுவுமே நிச்சயமில்லாத தன்மையில இப்ப இருக்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறோம். ஏன்னா இந்த ட்ரம்ப் அப்படின்றவர் வந்து அவர் எப்பவுமே இப்ப சொல்றதே திரும்பி அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா தெரியாது, வேற கூட மாற்றி சொல்லலாம். அதனால இது ஒரு நிச்சயமற்ற தன்மை தொடரும். ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா தாண்டி இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றது அமெரிக்காவினுடைய வியாபாரத்தில் வரக்கூடிய சிக்கலையும் தாண்டி நடப்பு நிதியாண்டில் வலிமையா தான் இருக்கும். இறக்கங்கள் எல்லாம் நீண்ட கால முதலீட்டாளருக்கு வாய்ப்புகளே. ஓகே சார். ஸோ இது வந்து அப்படியே அவங்க விதிச்சாலும் அது வந்து தற்காலிகமாக தான் பங்கு சந்தையை பாதிக்கும் அப்படின்னு இருக்கீங்க. பட் ஆனால் இப்போ சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை தான் முடிக்கிறதுக்கும் இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே சார். இப்போ நாளைக்கு தான் என்னன்ற முடிவு தரும். அது நாளைக்கு வந்து நம்ம வெனஸ்டே மார்க்கெட் அப்டேட்ல என்னன்றதை பேசுவோம் சார். சார், நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து இப்போ எம்எஸ்எம் வரப்போகுது இல்லை சார்? எம்எஸ்எம்ல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா. பொதுவாகவே வந்து நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லும்போது ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறதுலாம் கம்பல்சரி. அப்பதான் ஒரு லிட்ரேட்னா படிச்சவன் நீ படிச்சவனா அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம படித்தவராக வர்றதுக்கான ஃபார்மல் எஜுகேஷன் பத்தி எந்த அளவுக்கு நம்ம சிரத்தை எடுத்துக்கிறோமோ அதை விட 2 மடங்கு சிரத்தை எதுக்கு எடுத்துக்கணும்? ஃபினான்ஷியல் மார்க்கெட் லிட்ரஸி. ஸோ சம்பாதிக்கிற பணத்தை எப்படி முறையா பயன்படுத்தி அதை வளர்க்கணும். எப்பவுமே வந்து பேசிவ் இன்கம் தான் பணக்காரர்களை உருவாக்கும். நீங்க பணக்காரர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேசிவ் இன்கம் அப்படின்றது உங்க ஆக்டிவ் இன்கம் விட அதிகமா இருக்கணும். அது இன்னும் பல மடங்கா மாறிக்கிட்டே வரணும். அப்படின்னா தான் நம்ம வளர முடியும். அந்த வகையில இந்த பேசிவ் இன்கம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வயதிலும் பாத்தீங்கன்னா பினான்சியல் கமிட்மெண்ட் இருக்கும். இது பினான்சியல் கோல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பினான்சியல் கமிட்மெண்ட் எல்லாமே லைனா 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசுல லைனும் இருக்குது. எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அடுத்தது பாத்தீங்கன்னா அப்புறம் வளர்ந்துட்டா கல்யாணம் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு பணம் தேவை. ஸோ இந்த மாதிரி வயசான காலத்துல ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளவு பணம், இந்த மாதிரி லைனா பண தேவைகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்தந்த பீரியட்ல தான் நம்ம ஓடி ஆடி அதை சமாளிக்க முயற்சி பண்றோம். இப்பவுமே முறையா திட்டமிட்டா அதுக்கான ஒரு வழிமுறை, அதாவது எப்படி உங்களுடைய ஒவ்வொரு ஃபினான்ஷியல் கோலுக்கும் எப்படி ஒரு போர்ட்போலியோ தயார் பண்ணணும், பிளஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு போர்ட்போலியோ தயார் பண்ணணும் அப்படின்றத நம்ம படிச்சு அதன் மூலமா ஒரு கோலை செட் பண்ணி அதுக்கான ஒரு போர்ட்போலியோவை கிரியேட் பண்றதா இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம். இப்போ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி எப்படி நம்ம தேர்வு பண்ணி நம்மளுடைய போர்ட்போலியோல கொண்டு வர்றது, அதே மாதிரி எப்போ வாங்கி விற்கலாம்ன்றத டெக்னிக்கலாகவும் நம்ம படிப்போம். இது ஒரு முழுமையான படிப்பு. ஒவ்வொரு நாளும் மண்டே டு ஃப்ரைடே இரவு 8 to 9 மணிக்கு ஆன்லைன்ல தமிழ்ல நானே தான் எடுக்கிறேன். 4 வார காலம். ஓகே சார். ஸோ இந்த சூப்பரான எம்எஸ்எம் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த வாரம் கிளாஸ் வரப்போகுது. இப்ப இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனை என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யாராலையுமே முடியாது. நீங்க அதுக்கு நல்லா தேர்ந்தெடுத்து கத்துக்கிட்டா மட்டும்தான் முடியும். நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸா தான் கொடுத்தாலும் இன்னும் நீங்க கத்துக்கிட்டு நீங்க வந்து மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.